இப்போ க்ளீனாக இருக்கும்போதே வந்துட்டு போயிடுங்க. இங்கே சில்ட்ரன்ஸ் பிளே ஜோன் வச்சுருக்காங்க. பட் இங்கே வந்து நிறைய எரும மாடங்களும் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ரீடிங் ஜோன் ஒன்று வச்சுருக்காங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிக்ஸ் கண்டென்ட் தமிழ். நான் உங்கள் சுஹேல். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா மெரினா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மெரினா பீச்சை இப்போ வந்துட்டு ரொம்ப ரெனோவேட் பண்ணி ப்ளூ ஃபிளாக் பீச் மாதிரி மாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோலையும் பார்த்தோம், நியூஸ்லையும் போட்டாங்க. அதை பார்த்து தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் ஸ்கிப் பண்ணுவாங்க, ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெரினா பீச்ல எக்ஸாக்டா எங்க வருதுன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கு. மெரினா பீச் ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்கு. அது பக்கத்துல அப்படியே ஒட்டி நல்லா வந்துட்டு அழகா இது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இங்க வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இந்த பக்கம் வந்துருங்க. ஸோ சுத்திட்டு இருக்காதீங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு சொல்லி தெரியல. ஸோ ஸ்விம்மிங் பூல் இங்க இருக்கு பாருங்க. அதை தாண்டினோடனே அப்படியே வந்துட்டு ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஸ்விம்மிங் பூலு. ஸோ ஸ்விம்மிங் பூலுக்கு அப்புறமா இங்கே இருக்கு. இப்போ நம்ம இப்படி தான் வந்தோம். இப்போ இது பார்த்தாலே உங்களுக்கே புரியும், அழகாக வந்துட்டு பண்ணியிருக்காங்க, க்ளீனாக வச்சிருக்காங்க. ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னு சொல்லல, இப்போ க்ளீனாக இருக்கும்போது வந்துட்டு போயிடுங்க இங்கே. ஸோ இந்த பக்கமும் ஃபுல்லாக வந்துட்டு அந்த இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கமும் இருக்கு. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு பசங்க விளையாடுற மாதிரி நிறைய இடம் வந்துட்டு வச்சுருக்காங்க. நிறையா என்னது பசங்க சறுக்கி விளையாடுறதுக்கு ஊஞ்சல் அப்படின்னு சொல்லி நிறைய இது வச்சுருக்காங்க. அதே அப்புறமா உட்கார்றதுக்கான ப்ளூ ஃபிளாக் பீச் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்கே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ரெண்டு சைடு வந்துட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு நல்லா கட்டி முடிச்சாங்க. இப்போ வந்துட்டு இந்த பக்கம் நிறையா வந்துட்டு ஷெல்ஸு, அந்த ஷெல் மாதிரி இருக்கிறதுல உட்கார்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதுவும் அழகாக இருக்குது. முக்கியமாக நைட் டைமில் போனீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஷெல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உட்கார்ற மாதிரி வச்சுருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா அந்த சைடு வந்துட்டு பசங்களாம் விளையாடுறதுக்கான கேம்ஸு, சர்க்கேஸு, ஊஞ்சல் எல்லாமே வச்சுருக்காங்க. சர்க்கேஸ்னால் அந்த சறுக்கி விளையாடுறதுக்கு அது சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகணுன்னா தாண்டிட்டு அந்த பக்கம் வந்துட்டு ப்ளூ ஃபிளாக் பீச்சில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. சில்ட்ரன்ஸ் பிளே ஜோன் வச்சுருக்காங்க. பட் இங்கே வந்து நிறைய எரும மாடங்களும் விளையாடிட்டு இருக்காங்க சில்ட்ரன்ஸு பிளே ஜோனில். நானும் சின்னதாக ஒரு இடத்துல செஞ்சு முடிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப பெருசாகவே நல்லா இது பண்ணியிருக்காங்க. நிறையாவும் இருக்குது. அதே மாதிரி மண் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல விஷயம் தான் இது. ப்ளூ ஃபிளாக் பீச் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு நம்மளால இது பண்ண முடியாது. க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் பேர் ப்ளூ ஃபிளாக் பீச்சு. அதே மாதிரி நிறைய சர்டிஃபைட் வாங்கணும். ஸோ அது மாதிரி வாங்கி இந்த பக்கம் இந்த வாட்டி நல்லா க்ளீனாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ப்ளூ ஃபிளாக் பீச் இருக்குது நம்ம இதில் கோவளம் தர்கா கிட்ட. கோவளம் அந்த தர்கா பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ப்ளூ ஃபிளாக் பீச் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒன்று இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல மூவ் தான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு இது இருக்குது. ஸோ இங்கேயும் உட்காந்து வந்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த கூரை இது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இன்னும் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பார்க்கெல்லாம் கவர் பண்ணிடலாம். ப்ளூ ஃபிளாக் பீச் வந்துட்டு மெரினா இதில் வந்துட்டு எப்படி கட்டினாங்கன்னா 7,31,00,000 செலவில் வந்து கட்டியிருக்காங்க. அதே மாதிரி 20 ஏக்கர் இடத்துல வந்துட்டு இது கட்டி முடிச்சிருக்காங்க. இன்னும் நிறையாவும் கட்ட போகிறாங்க. இப்போதைக்கு சாம்பிள் கொஞ்சம் தான் கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது சிஎம் தலைமையில். ஸோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் GCC தான் வந்துட்டு கூட இருந்து இதை வந்துட்டு கட்டி முடிச்சிருக்காங்க. உண்மையாக நல்ல ஒரு இது தான். இன்னும் நிறைய இது வந்துட்டு இங்கே டெவலப் பண்ணி இன்னும் நிறைய இது வைக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இன்னும் ஃபியூச்சரில் என்னென்ன வரப்போகுதுன்னு.
சுத்தி பார்க் இருக்கு. சுத்தி வந்துட்டு சென்னை சின்ன பசங்க விளையாடுறதுக்கான ப்ளே ஏரியா இருக்கு. அதுக்கப்புறம் பெரிய ஆளுங்க வந்துட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக சேர் அது இல்லாம வந்துட்டு உட்டன்ல. ஸோ ப்ளூ ஃபிளாக் பீச் எப்பவுமே வந்துட்டு உட்டன் மேல ஒரு கூரை மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. அழகா இருக்கு. இப்போதைக்கு அழகா இருக்கு. ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது தெரியல. அதே மாதிரி மழை வந்தா இது எப்படி வந்துட்டு ஆஹ், தாங்குமா இல்லையான்னு சொல்லி தெரியல. ஸோ அதெல்லாம் ஃபியூச்சர்ல தான் பார்க்கணும். இப்போதைக்கு நீங்க என்ஜாய் பண்ண இது ஒரு நல்ல ஸ்பாட். ஸோ ரீடிங் ஜோன் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்துட்டு எல்லாரும் உட்காந்து ரிலாக்ஸ் தான் பண்றாங்க. முக்கியமா இங்கேயும் இன்னொரு விஷயத்த நான் வந்துட்டு பார்த்தேன். ஸோ இதுவும் ஒரு நல்ல மூவ்னே சொல்லலாம். பிளாஸ்டிக் பாட்டிலு, ஸோ ஏதாச்சும் குப்பை, பிளாஸ்டிக் குப்பை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்குள்ளே போடலான்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்காங்க. அதுவும் யூனிக்காக இருக்குது இந்த இதில். ஸோ அது இதுதான் அது ட்ராப் பாட்டில். ஸோ பிளாஸ்டிக் எல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளே போடலான்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் இது பண்ணும்போது ரிலாக்ஸ் பண்ணும்போதோ இல்லை வந்து ஃபேமிலியோட வரும்போதோ ரெஸ்ட் ரூம் ஏதாச்சும் யூஸ் பண்ணணும்னா அதுக்கும் வந்துட்டு இங்கே ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதுவும் வந்துட்டு அந்த மூலையில் இருக்கு பாருங்களா, இங்கே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு இதை வந்துட்டு கவர் பண்ணிட்டு நைட்டு ஸோ இருட்டு ஆகிட்ட அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லி கூட ஒரு வாட்டி பார்க்கலாம். அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபுல்லாக லைட்லாம் போட்டிருப்பாங்க இங்கே. ஸோ ப்ளூ ஃப்ளாக் பீச்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஒருத்தவங்க வந்து மேலேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் வந்துட்டு இது நான் ஹெல்ப்னா வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணுவாங்க வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி குர்சைங்க இருக்கும் நிறையா. ஸோ எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ஸோ ஃபேமிலியோடலாம் நீங்கள் வந்துட்டு ஈவினிங் டைமோ ஸோ எப்போயாச்சும் வந்தீங்கன்னா இங்கே நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இதை வச்சுருக்காங்க. ஸோ குப்பை தொட்டிக்கு கூட ஃபுட்டு அந்த பேம்பூவில் தான் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. ஸோ அங்கங்கே குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல இதுதான். பீச்சை க்ளீனாக வச்சுக்க இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்னு சொல்லலாம். ஸோ எல்லாரும் வந்துட்டு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் இது க்ளீனாக இருக்கும். இங்கேருந்து அப்படியே வந்துட்டு இப்போதைக்கு முடியுது. இதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இதுனா ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க இங்கே. ஆக்சுவலாக நல்லா இருக்குது இப்போதைக்கு. ஃப்யூச்சரில் இன்னும் டெவலப் ஆகிட்ட அப்புறமா இன்னும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போதைக்கு கொண்டு போயிட்டு கடலில் உட்காந்துட்டு இருட்டு ஆகிட்ட அப்புறமா திருப்பி வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு லைட்லாம் ஆன் ஆகிட்ட அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே என்ன ஆனாலும் நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்கு சிசிடிவி கேமராவும் இருக்குது இங்கே. ஸோ சிசிடிவி கேமராவும் இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மைக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஏதாச்சும் ஒரு இஷ்யூனா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த மைக்ஸு. இங்கே ஒரு இடத்துல மட்டும் இல்லை, சுற்றி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. பீச்சை இன்னும் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ பீச்சு வந்துட்டு வீக் டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஏன்னா கூட்டம் அவ்வளோவா இருக்காது. வீக்கெண்டில் இருந்தீங்கன்னா கூட்டம் நிறையா இருக்கும். இங்கே பாருங்க.
நிறையா தான் இருக்குது இங்கே. பட் அப்படி இருந்தும் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடமே. இங்கே பாருங்கள். இப்போதைக்கு நைட் டைமில் வந்துட்டு இங்கே லைட்ஸ் போடல. எங்கே லைட்ஸ் போடலன்னா அந்த உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல எல்லாரும், அந்த கூரை மாதிரி போட்டு அந்த இடத்துல லைட்ஸ் போடல. மேபி ஃபியூச்சரில் வந்து லைட்ஸ் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் இது. பட் அதுக்கு என்ட்ரன்ஸ் சொன்னல அங்கெல்லாம் லைட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது போய் காட்டுறேன். ஸோ அந்த கூரெல்லாம் உங்களுக்கே தெரியும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில். ஸோ இங்கே பாருங்க, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அந்த இது இருக்குது. பட் லைட்ஸ் இல்லாதனால தெளிவாக தெரியல. ஸோ அந்த பக்கம் கடைக்கு சைட்லலாம் லைட்ஸ் இருக்குது. அங்கே என்ட்ரன்ஸில் வந்தோம்ல அங்கெல்லாம் லைட் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க் மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் லைட்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பசங்க விளையாடுற இடத்துலலாம் லைட் வச்சுருக்காங்க கொஞ்சம். ஸோ அது பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எல்லா இடத்துலையும் வச்சு அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட ஒரு கருத்து இது. ஸோ நைட் டைம் வியூவும் இங்கே நல்லா தான் இருக்குது. ஸோ டேயில் காட்டினதுக்கும் நைட்டில் காட்டினது எவ்வளோ இதாக இருக்கு, அழகாக இருக்குது இந்த இடமே ஃபுல்லாகவே. ஸோ அந்த சிப்பியில் உட்கார மாதிரி நைட் டைம்லையும் நல்லா தான் இருக்குது. பட் லைட்ஸ்லாம் வந்துட்டு எதுவுமே இல்லை இங்கே. பட் நல்லா இருக்குது கப்புள்ஸ்லாம் உட்கார்றதுக்கு. ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு பெஸ்ட் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ் கண்டன் தமிழ். பாய்.